ஐயாவோட ஆசிரமத்துக்கு கூட்டு தியானம் 3 நாள் தியானம் வச்சிருக்காரு. முதல் நாள் முடிஞ்சது. இது 2வது நாள் நடைபெற்று இருக்குது. அதுக்கு கலந்துகிட்ட எல்லாத்துக்குமே மனதார வரவேற்பு கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு முதல்ல நான் நன்றியும் சொல்லிடுறேங்க. நம்ம இந்த பயிற்சிக்கு கர்த்தாவான சிவானந்த பரமேஸ்வரனுடைய வழி மார்க்கத்தை தெளிவா கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காகத்தான் நாம எல்லாம் இங்க கூடியிருக்கிறோம். அது மட்டும் அல்லாம இங்க பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணன். அவர்கிட்டையும் பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இனி பிறக்க வேண்டியதில்லை. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போதும். இனி பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழிமார்க்கம் இருக்குது அப்படின்ட்டு தான் சிவானந்த பரமேஸ்வரர் சாமி நமக்கு எல்லாமே சித்தவேதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் மூலமா அறிமுகப்படுத்தியிருக்காரு. அத இந்த குடில்ல சிவா ஐயா சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. மற்றவங்களும் வெவ்வேறு இடங்கள்ல இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். இத எல்லாரும் ஒற்றுமையோடு ஒருதாய் பிள்ளைகள் போல சிவானந்த பரமேஸ்வருடைய வழிமார்க்கத்துல ஒருதாய் பிள்ளைகள் நாம் எல்லாமே வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்கலாம், வெவ்வேறு ஊர்ல பிறந்திருக்கலாம், வெவ்வேறு தாய்மார்கள் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் நமக்கு மூலம் எதுன்னா சிவானந்த பரமேஸ்வருடைய ஃபார்முலா தான் நமக்கு மூலம். அவர் தான் நமக்கு வழிகாட்டியும் தந்தையும். நிச்சயமா நீங்க அவரை வச்சு வழிபட்டு அவர் சொன்ன மார்க்கத்தை கடைபிடித்து பயிற்சி எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை ஆட்கொள்வார். நம்பிக்கையோடு நீங்க செய்யணும். சும்மா ஏதோ பயிற்சி சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தா அந்த வழிமார்க்கத்தை போய் பிடிக்க முடியாது. அவர் நுணுக்கமா சொல்லியிருக்காரு. சுருக்கமா நான் சொல்லிடுறேன். நிறைய நேரம் உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. அவர் சொன்ன முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனா என்னை தப்பா மட்டும் நினைக்க கூடாது. அவரே எழுதுனதான் எடுத்து சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே ஆனந்தத்தில் உதிச்சிருக்கிறோன்றாரு. எல்லாருமே ஆனந்தத்தின் மூலமா நாம பிறந்திருக்கிறோம், நாம படைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாரு. அப்படி ஆனந்தத்தில் படைக்கப்பட்ட நாம் ஆனந்தை தொடாமலேயே மரணத்தை தழுவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு. கடைசி 3 தாள்கள் படிங்க, நான் சொல்ற விஷயம் இருக்கும். சித்தவேதம்ங்கிற நூல்ல கடைசி 3 தாள்கள் 22வது அத்தியாயத்துல கடைசி 3 தாள்களை திரும்பி படிங்க. ஆனந்தத்தை எப்படி தொட முடியும், அந்த ஆனந்தத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி செட்ட தெளிவா நாம் அனுபவப்பட்ட விஷயத்தை அதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா மலமளவு படிச்சுட்டு போனா உங்களுக்கு புரியாது. நிறுத்தி நிதானமா சரியா எழுதப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு படிக்கணும். ரொம்ப தெளிவா எழுதியிருக்காருங்க. அதோட சுருக்கத்தை நான் சொல்லிடுறேங்க. தன்னுடைய ஜீவன் தன் உள்ளில் மேலும் கீழும் நடனம் செய்து கதாகதம் நிகழ்த்தி மேலே இருக்கின்ற தன் சொந்த சொத்தான சுக்கிலத்தை தொடும் சமயம் ஒரு இன்ப நிகழ்வு நிகழ்கிறது. அது சிற்றின்பம் சொல்றோம். திரும்பி அவர் என்ன சொல்றாரு, இதே போன்று அனுதினமும் நீங்க மேலும் கீழும் உங்கள் சுவாசத்தை நடனம் செய்து மேலும் கீழும் ஏற்றி இறக்கி உள்வழியாக ஏற்றி இறக்கி கதாகதம் நிகழ்த்தி மேலே இருக்கின்ற உங்கள் சொந்த சொத்தான சுக்கிலத்தை தொட்டு நிலை நின்றால் லைத்தால் என்கிறாரு. லைத்தால்னா ஒன்று சேர்ந்துறது. உங்க நினைவும் உங்க உயிரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சொந்த சொத்தான சுக்கிலத்தை தொட்டு லைத்தால் பேரின்பம். கீழே வந்தால் சிற்றின்பம், மேலே போய் தொட்டு நின்றால் பேரின்பம். அதுக்கு அடிப்படை காரணம் கதாகதம் எழுதியிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இந்த குருபிராமசாமி ஆசிரமத்துல பயிற்சி கொடுக்கும்போது கதாகதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பயிற்சி கொடுப்பேன். அதனால நிறைய பேரு அந்த ஆனந்தத்தை போய் தொட்டிருக்காங்க. சும்மா பயிற்சி மட்டும் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நமக்கு உள்ளுணர்வுல ஆனந்தம் வராதுங்கய்யா. யதார்த்தமா நான் பேசிடுறேன். நீங்க கதாகதம் பண்ணா மட்டும்தான் அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த உயிர் உள்ளே மேலே இருக்கக்கூடிய சுக்கிலத்தை போய் தொடும். அப்படி தொட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஆனந்தம் வரும். அதனால நீங்க ஜபம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காரு சிவானந்த பரமேஸ்வரி. அது குருபிராமசாமி எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன்.
கதாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மெதுவா ஊதிக்கிட்டே இருங்க. மேலே இருக்கின்ற பிரம்மரந்தத்தில் போய் உங்க சுவாசம் தொட்டுட்டும், தொட்டு தொட்டு திரும்பட்டும். அப்படி தொட்டு தொட்டு திரும்பினா உங்களுக்கு ஆனந்த நிகழ்வு வரும். ஆனந்த நிகழ்வு வந்தா அது பேரின்பமா மாறும். அந்த பேரின்பத்தை அனுபவிச்சே இருந்தா உங்களுக்குள்ள அமிர்தம் சுரக்கும். உங்களுக்குள்ள ஆனந்தம் வந்தால் மட்டும்தான் அமிர்தம் சுரக்கும். மற்றபடி நீங்க எத்தனை நாள் ஜபம் பண்ணாலும் சரி, ஆனந்தம் படாம, ஆனந்தத்தை அனுபவிக்காம உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த நீர் வராது. அதனால தொடர்ந்து நீங்க உள்வழியா போய் உங்கள் மேலே இருக்கின்ற பிரம்மரந்தத்தை தொட்டு அனுபவியுங்கள். ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்திலிருந்து அமிர்தம் சுரக்கும். அமிர்தம் சுரந்தால் உங்களுக்கு ஆயுள் கூடும். அது மட்டும் அல்லாம ஆனந்தத்திலே நீங்க நிலைச்சு நின்னீங்கன்னா உங்களுக்கு சமாதி கிடைக்கும். 25ஆம் ஆண்டு நிகழ்வுல எனக்கு இங்க வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க. அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணன் 2-3 தடவை என்னை கூப்பிட்டுருக்காரு, வாங்க எங்க ஆசிரமத்துக்கு அப்படின்பாரு. மலேசியால இருந்து கூட குருபராமசாமி ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு 25 பேரு. உடனே அண்ணன் கூட்டிட்டு வந்து இங்க எல்லாத்தையும் காட்டி விட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப செயல்பட்டு இருக்காரு. இது ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்றேங்க, இது அவருக்காக கட்டிக்கல. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்கய்யா, இந்த ஆசிரமத்தை அவருக்காக கட்டிக்கல. பலரும் வந்து இங்க அமர்ந்து தியானம் பண்ணி இறைநிலையை தொடரும் அப்படின்ட்டு பயன்பாட்டுக்காகவும் அந்த கருத்தை சொல்றதுக்காகவும் இதை கட்டியிருக்காருங்க ஐயா. எல்லாரும் பயன்படுத்துங்க, நல்ல விதமா முக்தி அடையலாம். அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேங்க. அவர் நல்லா இருக்கணும், நீண்ட நாள் வாழணும், அவரும் முக்தி அடையணும் அப்படின்ட்டு உங்களை எல்லாம் தியானம் பண்றபடி கேட்டுக்கிட்டு நமஸ்காரம் சொல்லி வாங்கிறேன். நமஸ்காரம்.